ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சோனி 7200 லென்ஸை அன்பாக்சிங் ரிவ்யூ பார்க்க போகிறோம். நல்லா வெயிட்டாக இந்த பில்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப உண்மையிலேயே செம்மையாக இருக்குது. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட புது வரவான சோனி 7200 லென்ஸை அன்பாக்சிங் ரிவ்யூ பார்க்க போகிறோம். லென்ஸோட ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் புதுசாக வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், நைஸ். நல்ல வெயிட் இருக்குது. நைஸ், ரொம்ப நல்லா இருக்குது. லென்ஸோட ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ் என்னென்ன சுவிட்சில் என்ன ஃபங்க்ஷன் பண்ணலாம், லென்ஸ் எப்படி இருக்குது, டோட்டலாக எல்லாமே பார்க்கலாம் வாங்க. I live inside my own world of make-believe. Kids screaming in the cradles, profanities. I see the world through ice covered in ink and bleach. Cross out the ones who heard my cries and watched me weep. I love everything. Fire spreading all around my room. My world's so bright, it's hard to breathe, but that's alright. இந்த நெக்கை வந்து எப்படி கழட்டலாம் அப்படின்னா பாருங்கள், இந்த போல்ட்டை வந்து நம்ம லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இதில் உள்ள ஒரு லாக் இருக்குது. இந்த லாக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி கழட்டணும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். பாருங்கள், இந்த லாக்கு மறுபடி லாக் பண்ணுறப்போ பாருங்கள், இதில் வச்சுட்டு அவ்வளோதான், லாக் ஆயிரும். நீங்கள் எப்படி டைட் பண்ணிக்கலாம். ஓகே, நைஸ். இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும், இந்த ஒரு பாயிண்ட், ரெண்டாவது பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட், 3 பாயிண்ட் இருக்கும். இந்த 3 பாயிண்ட் எதுக்கு அப்படின்னா பாருங்கள், இந்த நெட்டை லூஸ் பண்ணணும். இதை லூஸ் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் வந்துட்டு நேர் எக்ஸாக்டாக இந்த கோட்டுக்கிட்ட வரணும். நேர் வச்சிட்டோம்னா இது வந்து வெர்டிக்கல், எக்ஸாக்டாக வந்து வெர்டிக்கல் வைக்கிறோம். இப்போ இதை லூஸ் விட்டுட்டு அப்படியே இந்த பாயிண்ட்டை கொண்டு வந்து இந்த பாயிண்ட் நேர் வச்சு அப்படியே டைட் பண்ணிட்டோம்னா வெர்டிக்கல் ஹரிசாண்டல். இதுக்கு தான் இந்த பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஏஎஃப் மேனுவல் ஃபோக்கஸ் வச்சுட்டு நம்ம மேனுவலில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஆட்டோவில் வச்சுட்டோம்னா அதுவே ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. ஃபுல் ஃபோக்கஸ், 3 மீட்டர் ஃபோக்கஸ், அப்படி 2 இருக்கும். இதில் 3 மீட்டரில் வச்சுட்டு அப்படின்னா பக்கத்தில் ஃபோக்கஸ் ஆகாது. பக்கத்தில் இருக்கிற விஷயம் நோ ஃபோக்கஸ் ஆகாது. ஃபோக்கஸ் ஆகலை பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், ஃபோக்கஸ் ஆகலை. இதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணிடுங்க. இது ஃபுல் ஃபோக்கஸ். இப்போது ஃபுல்லில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபோக்கஸ் ஆகும். இப்போ ஃபோக்கஸ் ஆகுது. ஃபோக்கஸ் ஆயிடுச்சு இல்லையா நீங்கள் பார்ப்பீங்க, இந்த இடத்துல வர மார்க்கை பார்க்கணும். இப்படி ஃபோக்கஸ், இது வந்தால் ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஃபோக்கஸ் ஈஸியாக ஃபோக்கஸ் ஆகும். இப்போது இந்த 3 மீட்டர் அப்படின்னு வச்சுட்டோன்னா என்ன ஆகும்னா 200 mm லென்த்து ஃபோக்கஸ் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஃபுல்லில் வச்சுக்கிட்டோம், இது 3 mm வச்சுக்கிட்டோம், 200 mm. ஈஸியாக ஃபோக்கஸ் ஆகும். இது எதுக்கு அப்படின்னா இந்த 3 mm வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஜூம் ஃபோட்டோ, டெலிஃபோட்டோ எடுக்கிறப்ப மட்டும் சக்குன்னு ஃபாஸ்ட்டாக ஃபோக்கஸ் ஆகும். ஃபோக்கஸ் மோட்டர் வந்து இந்த 70க்கு வந்து 200க்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக தான் இந்த ஆப்ஷன். ஒரு லாங் டெலிஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு வேகமாக ஃபோக்கஸ் ஆகும் அப்படின்னா அப்போது நீங்கள் வந்து இந்த 3 mm வச்சுக்கிட்டிங்கன்னா லாங் ஃபோக்கஸ் மட்டும் ஆகும். இல்லை நான் இப்போ 70லேயே எடுப்பேன், 80லேயே எடுப்பேன் அப்படின்னா அப்போ நீங்கள் ஃபுல்லில் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து பக்கத்தில் ஃபோக்கஸ் ஆகும். ஃபோக்கஸ் ஆவார். எப்படி ஃபோக்கஸ் ஆகிறார் பார்த்தீங்களா? வாவ், நைஸ்.
ஸ்டெபிலைசேஷன் இது வந்து ஆன் ஆஃப் ஸ்டெபிலைசர் ஆன் ஆஃப் சுவிட்சு. இது ஸ்டெப் 1 ஸ்டெப் 2. இது வந்து நீங்கள் கையில் வச்சு எடுக்கிறதுக்கு ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த பட்டன் 1 2 அடியில் ஒன்று இருக்கும், 3 பட்டன் இருக்குது. 3மே வந்து ஃபங்க்ஷன் பட்டன். அது எதுக்கு அப்படின்னா பாருங்கள், இங்கே இதோ நான் அந்த பட்டன் அமுத்த போகிறேன். இப்போ பாருங்கள் ட்ரைங் ஃபங்க்ஷன் மாதிரி தான். இந்த ஃபங்க்ஷனை வந்து 3 பட்டனில் 7 வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஒன்று வச்சுட்டு பிளாக் அண்ட் ஒயிட் உடனடியாக இமீடியட்டாக எடுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த படத்தை எடுத்துட்டேன். இருமாப்பில் சரி மாப்பிள்ள. ஓகே, இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறேன், ஃபங்க்ஷன் பட்டன் இப்போ வந்து ஸ்டாண்டர்ட். ஓகே, இப்போ ஒரு கலர் படம் பாருங்கள். ஒரே நேரத்தில் நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்துக்கிறோம், கலர் ஃபோட்டோவும் எடுத்துக்கிறோம். ஓகே, இப்படி கழட்டக்கூடாது. இதோ இந்த பட்டன் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படி, அவ்வளோதான் டைம். அதே மாதிரி போடுறப்போ பாருங்கள், ஒரு சின்ன பாயிண்ட்டு ஒரு பெரிய பாயிண்ட் இருக்குது. இந்த சின்ன பாயிண்டில் வைக்கக்கூடாது, பெரிய பாயிண்ட்டை இங்கே பெரிய பாயிண்ட்டோட வச்சுக்கணும். ஸோ வச்சுட்டு பெரிய பாயிண்ட் ஒன்றா வச்சுட்டு இந்த சின்ன பாயிண்ட்டை கொண்டு வந்து நீங்கள் லாக் பண்ணணும். அவ்வளோதான், லாக். லென்ஸ் விட்டு ஓப்பனர் இப்படி சும்மா அப்படி தள்ளினீங்கன்னா அப்படின்ட்டு ஓகே ஓப்பன். இதில் நீங்கள் என்டி ஃபில்ட்ரு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கேப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். கேமராவே லென்ஸ் எடுங்க. மழை பெய்தா? I live inside my own world of make-believe. Kids screaming in the cradles, profanities. I see the world through ice covered in ink and bleach. Cross out the ones who heard my cries and watched me weep. I love everything. Fire spreading all around my room. My world's so bright, it's hard to breathe, but that's alright. Hush.